நிறைய பேருக்கு மயக்கம் வரும். அந்த காக்லியா பிரச்சனை இருந்தாலும் காது கிட்டாத வரும். இது பார்த்தீங்கன்னா செவித்திறன் இழப்பு ஏன் ஏற்படுது? ஃபர்ஸ்ட் வரும் சில பசங்களுக்கு இந்த பின்னா செவி மடல் இருக்காது. பார்த்துக்கிங்களா? இப்போ எங்கள் ஸ்கூலில் பையன் இருந்தான், பார்த்துட்டு அந்த செவி மடலே இருக்காது. இது இல்லட்டாலும் இது இல்லைன்னா என்ன ஆகும்? நான் சொன்னேன் 360 டிகிரிலேருந்து வர எல்லா ஒளியுமே இது என்ன பண்ணுது? இதில் மோதுது, உள்ள அனுப்புது. இப்போ இங்கிருந்து வருது, பட்டு எதிரொலிக்க இடம் இல்லை. அப்போ என்ன செய்ய? ஒளி பட்டு விட்டு அப்போ கேட்க முடியாது. செவி குழாயில பெரிய ப்ராப்ளம் யாருக்கும் பெருசாக வர்றதில்லை. ஏன்னா மெழுகு நிறைய சுரக்கும், அது எல்லாமே மெடிக்கல் டேம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம க்யூர் பண்ணிக்கிடலாம். சரியா? இதுதான் வெளிச்செவியில செவித்திறன் இழப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள். நடுச்செவிக்கு போங்க. அந்த 3 எலும்பு, சிலவங்களுக்கு 3 எலும்பு அசைறது வந்து பிரச்சனை இருக்கும். ஏன்னா அதை சுற்றி சில மெழுகு சேர்ந்துக்குன்னா 3 எலும்பு ஃப்ரீயாக அசைய முடியாது. 3 எலும்பு இப்படி இருக்கும், அது அசையணும். எந்த ஒலி கேட்டாலும் அசையணும். அசையும் போது தான் அந்த செவிப்பறை அதிரும். ஸோ இந்த எலும்புல பிரச்சனை இருந்தாலும் செவித்திறன் இழப்பு ஏற்படலாம். சில பேருக்கு செவிப்பறையில அந்த ஜவ்வு இருக்காது. எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. அதனால காதுன்னு சொல்றோம். இவ்வளோ பிரச்சனைனால தான் செவித்திறன் இழப்பு ஏற்படுது. அந்த சிலவங்களுக்கு ஜவ்வு இருக்காது. சிலவங்க சின்ன வயசுல ஐயோ என் பொண்ணு காது எதுவும் இருக்குது, எதை ஊற்றுவாங்க? எண்ணெய் ஊற்றுவாங்க, அது வேற ஊற்றுவாங்க. தப்பு பண்ணக்கூடாது. அது போய் அந்த உள்ள இருக்கிற ஏதாவது பார்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி பட்ஸ் போடவே கூடாது. அந்த செவிப்பறையில இடிச்சிட்டுன்னா உடஞ்சிட்டுன்னா ஒளி போகும், எலும்பு அதிரும், ட்ரம் அதிருமா? ட்ரம் அதிரும்னா அதுக்கடுத்து இந்த வைப்ரேஷன் உள்ள போகுமா? போகாது. காக்கி அசையுமா? அசையாது. ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த நடுச்செவியில இந்த ப்ராப்ளம் வரும். உட்செவின்னு பார்த்தீங்கன்னா அது காக்கியா மட்டும்தான். அந்த சிலவங்களுக்கு இன்பேலன்ஸாக இருக்கும், அல்லது காக்கையால அந்த நரம்புகள் இல்லாமல் இருக்கலாம், காக்கையா சரியா வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ள பசங்க நிறைய பார்த்தீங்கன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டையும் விட்டு நேராக அந்த காக்கையாலேயே அதை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இந்த காதில் பட்டு இந்த செவிக்குள்ள போய் அந்த எலும்பு அசைஞ்சு அந்த ட்ரம் பண்ணுற வேலையை இங்கே வெளியில இருந்தே இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்டிமுலேட்டர். அது அந்த ஒளியை ரிசீவ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ உள்ளதாகும். இப்படி அந்த காதோட அமைப்புடைய இது இருக்கு. இதான் அது வேலை செய்யும் விதம். சரியா? இப்போ எப்படிலாம் செவித்திறன் இழந்த குழந்தைங்க ஏன் பிறக்கிறாங்க, எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உறவுமுறை திருமணம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்? இப்போ நீங்கள் பிஎட் படிக்கிறீங்க, எப்படி கொஞ்சம் தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? உறவுமுறை திருமணம் ஏன் கூடாதுன்னா ரத்தம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மேரேஜ் பண்ணாலுமே ரத்த ஆர்கன் ஃபேக்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க. ரத்த ஒவ்வாமை இருக்கக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் கூட ரத்த ஒவ்வாமை இருந்தால் இந்த குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்புகள் இருக்குது. 100% கிடையாது, இருக்கலாம் மேபி. ஆனால் உறவுமுறை திருமணம் பண்றவங்களுக்கும் இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்கும் காரணம் ரத்த ஒவ்வாமை. இந்த ரத்த ஒவ்வாமை இருந்தாலே இந்த குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இது பேசிக். சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தாய் ஏன் 9 மாதம் ஆகும்போது ஏன் வளகாப்பு நடத்துறாங்க தெரியுமா? நம்மளாம் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணுமா? கேட்கணும். ஏன்னா ஒரு உடல்ல ஒரு தாயோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகும் போது முழுமையா உருவாகி முடிக்கிற முதல் உறுப்பு காது. 9 மாசம் ஆகும்போதே அந்த காது முழுமையா அது முழுமை பெற்று விடும். ஸோ அதான் 9 வயசு வளர்க்கணும். ஏன்னா குழந்தை அசைய வேண்டும், மூவ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன் கையில ஃபுல்லா வளைய பிடிச்சிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கட்டத்தில் கேட்டு அது அந்த ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ குழந்தை உயிரோட்டமா இருக்குது, குழந்தை இதாக்கணும். அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தாய் வந்து குழந்தை 8 மாசத்துக்கு பேச சொல்றாங்க. தெரியுமா? டாக்டர் என்ன சொல்றாங்க? பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் உள்ள அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அது உள்ள அந்த குழந்தையுடைய இது பார்த்தீங்கன்னா 0 to 3 years சொல்றாங்க. 1 to 3 years கூட இல்லை. 0 என்ன? தாயோட வயிற்றுல இருக்கும்போது 3 வயசு வரைக்கும் நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ, எவ்வளவு சொல்லுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை புத்திசாலியா வரும். 0 to 3 years வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால குழந்தை வயிற்றுல இருக்கும்போதுல இருந்து 3 வயது வரைக்கும் நல்லா பேசணும்னு சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது அந்த குழந்தையுடைய
அந்த 9 வயது அவங்க இருக்கு, அந்த 9 மாசம் இருக்கும்போது அந்த தாய் தவறி விழுந்துட்டாலோ அடிபட்டுட்டாலோ செவித்திறன் இழப்பு ஏற்படலாம். எந்த குறையும் ஏற்படலாம். வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுன்னா எந்த குறையும் ஏற்படலாம். ஏன் அது ஒரு காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கும்போது அம்மாவுக்கு நிறைய காய்ச்சல் வரும், ரூபல்லா நோய்னு வரும், அப்புறம் மஞ்சக்காமலை, அப்படி நிறைய நோய்கள் இருக்கு. இந்த நோய்கள்லாம் வந்தால் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். இதனாலையும் செவித்திறன் இழந்த குழந்தை பிறக்கலாம். செவித்திறன் இழந்த குழந்தை மட்டும் இல்லை, எனி ஒன் குழந்தை ஏதோ ஒன்று ஆரம்பம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் தாய்மையான வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த நோயும் வராமல் பார்த்துக்கணும். எங்கேயும் போய் எந்த ஊசியும் போடக்கூடாது, தேவையில்லாத ஃபுட் எடுக்கக்கூடாது, மெடிசின்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மெடிசின்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கன்சியூமர் கிட்டாங்க. ஏன்னா அது அந்த குழந்தையை பாதிக்கும். தாய் சாப்பிட ஒவ்வொன்றும் அந்த குழந்தைய போய் பாதிக்கும். அதனால இதனாலையும் அந்த குழந்தைக்கு அந்த செவித்திறன் இழப்பு ஏற்படலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் பேபின்னு சொல்லுவாங்க, ஆயுதம் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது அது கரெக்டாக ஃபிட் பண்ணிடும். சிஸ்டம் ஃபிட் பண்ணால் வேற எங்கேயும் வச்சு அமைக்கிட்டாங்கன்னா இங்கே தான் நமக்கு எல்லாமே இருக்கும். செவித்திறன் இழப்பு ஏற்படலாம். இது குழந்தை பிறக்கும் போது. நான் குழந்தை பிறக்க முன்னாடி சொன்னேன், ரத்த ஓவாமை இருக்குது, ஒரே முறை திருமணம் இருக்குது, அம்மாவுக்கு அடிபடுறது, அம்மாவுக்கு காய்ச்சல் வர்றது, அம்மா ஏதாவது தேவையில்லாத அது சில மெடிசன்ஸ் இருக்கிறது, சில கருக்கலைப்பு பண்ணணும்னு வச்சு தேவையில்லாமல் பண்ணுவாங்க. அது பண்ணுறது ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் அது ஃபுல் கிளியர் பண்ணலைன்னா அடுத்த குழந்தைக்கு அது எஃபெக்ட் இருக்கும். அதுதான் இதெல்லாமே பிறக்கிறதுக்கு முன்னாடி வர்றதுக்கான காரணம். பிறக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா